ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி ஷார்ட்கட். நான் உங்கள் கார்த்திக். தினம் ஒரு ஷார்ட்கட்டில் நம்ம சப்ஜெக்ட் அண்ட் லெசன் வைஸ் ஷார்ட்கட் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தினம் ஒரு ஷார்ட்கட்டில் இன்னைக்கு 17th டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, முகலாயர்கள் பாடப்பகுதியோட தொடர்ச்சியாக முகலாயர்கள் லெசனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தான். அது என்ன அப்படின்னா, முகலாய அரசர்களோட சமாதி, அதாவது முகலாய அரசர்களோட கல்லறை உள்ள இடங்கள் எங்கெங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாபர். பாபரோட கல்லறை உள்ள இடம் காபூல். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பாபா எப்பவுமே காஃபி புல்லா குடிப்பார். பாபா எப்பவுமே காஃபி புல்லா குடிப்பாரு. ஸோ இதில் பாபா மூலமா பாபர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். காபி புல்லா, காபி புல்லா, காபி புல் காபூல் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஹிமாயூன். ஹிமாயூனோட கல்லறை உள்ள இடம் டெல்லி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஹிமாச்சல் டெல்லிக்கு மேலே இருக்கு. நம்ம இந்தியா மேப்பில் பாருங்க, ஹிமாச்சல் டெல்லிக்கும் மேலே இருக்கும். ஸோ இதுதான் ஷார்ட்கட்டு. ஹிமாச்சல் மூலமாக ஹிமாச்சல் ஹிமாயூன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். டெல்லிக்கு மேலே மூலமாக டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் அக்பர். அக்பரோட கல்லறை உள்ள இடம் சிக்கந்தரா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அக்பர் சிக்கனமானவராக செயல்பட்டார். அக்பர் சிக்கனமானவரா செயல்பட்டார். ஸோ அக்பர் மூலமா அக்பர் சிக்கனமானவரா சிக்கந்தரா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லையா, அக்கு சிக்கு, அக்கு சிக்கு, அக்கு அக்பர், சிக்கு சிக்கந்தரா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஜகாங்கீர். ஜகாங்கீரோட கல்லறை உள்ள இடம் லாகூர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஜாங்கிரி சாப்பிட்டா லாக்கு போட்டுருவாங்க. ஜாங்கிரி சாப்பிட்டா லாக்கு போட்டுருவாங்க. ஜாங்கிரி மூலமா ஜாங்கிரி ஜகாங்கீர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். லாக்கு லாக்கு லாகூர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஷாஜகான். ஷாஜகானோட கல்லறை உள்ள இடம் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஷாஜகான் தாஜ்மஹாலை டெல்லி ஆக்ராவில் தானே கட்டிருப்பாரு. ஸோ ஷாஜகான் தாஜ்மஹாலை டெல்லியில் கட்டினார். ஷாஜகான் மூலமா ஷாஜகான், டெல்லியில் கட்டினார் மூலமா டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் அவுரங்கசீப். அவுரங்கசீப்போட கல்லறை உள்ள இடம் பார்த்தீங்க அப்படின்னா அவுரங்காபாத். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அவசரமாக ஜீப் எடுத்துக்கிட்டு அவசரமாக பாத்ரூம் போனேன். அவசரமாக ஜீப் எடுத்துக்கிட்டு அவசரமாக பாத்ரூம் போனேன். ஸோ அவசரமாக சீப்பு மூலமாக அவசரமாக சீப் அவுரங்கசீப்னு வச்சுக்கலாமா. அவசரமா பாத்ரூம், அவசரமா பாத் அவுரங்காபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லையா, அவுரங்கசீப் அவுரங்காபாத் அப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லையா, சீப் எடுத்துக்கிட்டு பாத்ரூம் போனேன், சீப் எடுத்துக்கிட்டு பாத்ரூம் போனேன், சீப் மூலமா அவுரங்கசீப், பாத்ரூம் பாத் மூலமா அவுரங்காபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் செர்சா. செர்சாவோட கல்லறை உள்ள இடம் சசாரம். இந்த சசாரம் இவரோட செர்சாவோட கல்லறை பார்த்தீங்கன்னா இந்திய இஸ்லாமிய பாணியில் கட்டப்பட்டதான். இந்திய இஸ்லாமிய பாணியில் கட்டப்பட்டது எங்க அப்படின்னா சசாரம். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நடிகை த்ரீசாவுக்கு இந்தியரை விட இஸ்லாமியர்களோடு சேர்ந்து ரம் குடிக்கிறது தான் பிடிக்குமாம்பா. நடிகை த்ரிஷாவுக்கு இந்தியரை விட இஸ்லாமியர்களோடு சேர்ந்து ரம் குடிக்கிறது தான் பிடிக்குமா. ஸோ திரிசா செர்சா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்தியரை விட இஸ்லாமியர்களோடு மூலமா இந்திய இஸ்லாமிய பாணியில் கட்டப்பட்டது அப்படிங்கிறதை ஞாபகம் வச்சுக்கலாம். ரம் ரம் சசாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். புரியலையா, திரிசா ரம் அப்படின்னு வச்சுக்கலாம். திரிசா மூலமா திரிசா செர்சா, ரம் சசாரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இதை ஒரு 2 times படிச்சிங்கனாவே போதும், ஈஸியாக மைண்டில் ரிஜிஸ்டர் ஆயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் நம்மக்கிட்ட தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு, அதுவும் சோசியல் சயின்ஸுக்கு மட்டுமே பாடவாரியாக எடுக்கப்பட்ட மொத்தம் 200 ஈஸி ஷார்ட்கட் அடங்கிய மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேற எந்த அகாடமியும் சேனலும் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட் மெட்டீரியலே சேல்ஸ் பண்ணல. நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 200 ரூபாய் மட்டும்தான். 200 ஷார்ட்கட் 200 ரூபாய். ஸோ வாங்கின
வாங்கின எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளி தோற்றத்தை வச்சு வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. எதையுமே வாங்கி பார்த்தா தான் அதோட அருமை வந்து தெரியும். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்னென்ன 200 டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டாபிக்ஸ் அடங்கிய பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்துட்டு பிடிச்சா மட்டுமே வாங்கிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவும் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. தேங்க்யூ ஃபார்